Photosynthesis in higher plants சாப்டரோட ஒன் ஷாட் ரிவிஷன் கடகடன் பார்த்துருவோம். என்சிஆர்டி லைன் டு லைன் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படைகள் ஃபஸ்ட்டு என்னென்னா டெஃபனிஷன். இது ஒரு ஃபிசியோ கெமிக்கல் ப்ராசஸ். அது என்ன ஃபிசியோ கெமிக்கல் ப்ராசஸ்? ஃபிசியோ அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா சன்லைட் எனர்ஜி, வாட்டர், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் ஃபிசியோ அந்த ஃபேக்டர்ஸ். கெமிக்கல் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம்? இது வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, அதாவது அனபாலிசம்னு சொல்லுவோம். ஆக்சுவலி மெட்டபாலிசம்னு சொல்கிறத விட ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது ஒரு அனபாலிக் ப்ராசஸ், அதாவது பில்டிங் அப் ப்ராசஸ். கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் மாலிக்யூல் இது சேர்ந்து சன்லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் a physiochemical process using light energy to drive the synthesis of organic compounds. So synthesis ஆக போகிறது organic compounds from inorganic raw materials. ஓகே, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இதுதான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஆல் ஃபுட் ஆன் எர்த். நம்ம உலகத்தில் உணவுக்கு பிரைமரியாக சோர்ஸ் யார் தான்? நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் தான். நான் பியூர் நான்வெஜ் அனிமல்ஸை அடித்து சாப்பிட்றேன், பிளான்ட்ஸை சாப்பிட்றதே இல்லைனாலும் அந்த அனிமல் எப்படி உடம்பை வளர்த்து வச்சிருக்கு? பிளான்ட்ஸை தின்னு தான். So plants தான் primary source of food, responsible for the release of oxygen into the atmosphere. So atmosphereல ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் இம்பார்ட்டண்ட். ஃபோட்டோசிந்தசிஸில் நமக்கு வெளிவர கேஸ் ஆக்சிஜன், அது வாட்டர்லேருந்து ரிலீஸ் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவரால் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 6CO2 + 12H2O in the presence of light with the help of chlorophyll pigment C6H12O6 அப்படிங்கிற குளுக்கோஸ் ஆர்கானிக் காம்பவுண்டை சிந்தசிஸ் பண்ணுறாங்க. வாட்டர் மாலிகுலும் ரிலீஸ் ஆவாங்க, ஆக்சிஜனும் அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆவாங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குது, அதோட ஃபேக்டரி பிளான்ட்ஸில் யார் அப்படின்னா மீசோஃபில் செல்ஸ் இன் த லீவ்ஸ். நம்ம படிச்சிருப்போங்க, லீவ்ஸில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு. லீவ்ஸில் எந்த செல்ஸில் நடக்குது? மீசோஃபில். மீசோஃபில்னா என்ன? மீசோ அப்படின்னா மிடில் அப்படின்னு அர்த்தம், ஃபில் அப்படின்னா லீஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பர் எபிடெர்மிஸ் லோயர் எபிடெர்மிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய செல்ஸ் தான் மீசோஃபில் செல்ஸ் லீஃபில். ஸோ இந்த மீசோஃபில் செல்ஸில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. எந்த ஆர்கனல்? மீசோஃபில் செல்ஸுக்குள்ளே, ஒரு செல்லுக்குள்ளே நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குதுங்க. குளோரோபிளாஸ்ட் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, கோல்ஜி அப்பேரட்டஸ் இருக்குது. சைட்டோபிளாசத்தில் தான் இந்த ஆர்கனல்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாக்டாக எங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னா குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஆர்கனலில். இந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 மெம்பரேன்ஸ் இதுக்கு இருக்குது, அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். இதில் வித்தின் குளோரோபிளாஸ்ட் இந்த டபுள் மெம்பரேன் இருக்கக்கூடிய இந்த ஆர்கனலுக்குள்ள மெம்பரேனஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது, அதை நம்ம கிரானா அப்படின்னு சொல்லுவோம். இந்த காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் நமக்கு கிரானா. கிரானாவில் இருக்க ஒரு தனி ஆளுக்கு பேர் தைலகாய்டு. ஒரே ஒரு காயின் மாதிரி இருக்கிறத நம்ம தைலகாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே ஸ்டாக் ஆஃப் தைலகாய்டு அப்படியே காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிரானம் அப்படின்னு சொல்லுவோம். கிரானம், தைலகாய்டு, அதுதான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ராப்பிங் லைட் அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி அண்ட் NADPH. ஏடிபி NADPH தயாரிக்கிறது இந்த தைலகாய்டில் தான், கிரானமில் தான். அண்ட் இதுதான் பிக்மெண்ட்ஸோடு இருக்கிறது, இதுதான் லைட்டை ட்ராப் பண்ணுறது. அடுத்து ஸ்ட்ரோமாங்கிறது என்ன? இந்த வெளியில் சைட்டோபிளாசம் மாதிரி, சைட்டோபிளாசம் இல்லை, செல்லில் தான் சைட்டோபிளாசம் இருக்கும். குளோரோபிளாஸ்டுக்குள்ளே இந்த மேட்ரிக்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம், அதை ஸ்ட்ரோமான்னு சொல்கிறோம். ஆக்சுவலி ஃப்ளூயிடாக இருக்கும். இங்கே தான் என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்குது. கார்பன் டை ஆக்சைடு வந்து சுகராக ஃபிக்சேஷன் நடக்கிறது. டார்க் ரியாக்ஷன் நமக்கு ஸ்ட்ரோமாவில் நடக்குது. ஸ்ட்ரோமாவில் டார்க் ரியாக்ஷன், கிரானாவில் லைட் ரியாக்ஷன். மறந்துடாதீங்க, லைட்டில் G இருக்குது, கிரானா லைட் ரியாக்ஷன் கிரானாவில் நடக்குது, டார்க் ரியாக்ஷன் ஸ்ட்ரோமாவில் நடக்குது, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது குளோரோஃபில்ஸ் தான் ப்ரைமரியாக இன்வால்வ் ஆகுது. குளோரோஃபில் ஏவை நம்ம ப்ரைமரி பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீஃப் பிக்மெண்ட் ஆர் ப்ரைமரி பிக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது நோட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பிரைட் ப்ளூ க்ரீன் கலரில் இருக்கும் குளோரோஃபில் ஏ. இந்த கலரை பேஸ் பண்ணி எக்ஸாமில் கொஷின் கேட்குறாங்க, இம்பார்ட்டண்ட்டு. குளோரோஃபில் பி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ க்ரீன் கலரில் இருக்கும். கெரோட்டினாய்டு அப்படின்னு பார்க்கும்போது ஜாந்தோஃபில்ஸ் அது வந்து எல்லோ கலரில் இருக்குது. கெரோட்டினாய்ட்ஸ் எல்லோ டு எல்லோ ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த கலர்ஸ் எல்லாம் எக்ஸாமில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும்.
இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, accessory pigments protect chlorophyll A from photo oxidation. ஃபோட்டோனா என்ன, லைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் பிக்மெண்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, அதான் ஃபோட்டோ ஆக்சிடேஷன். அதில் இருந்து காப்பாற்றுறதுக்கு accessory pigments ஹெல்ப் பண்ணுது. யாரை காப்பாற்றுறாங்க? குளோரோஃபில் ஏவை. And widen the range of absorbed light wavelengths. So different wavelengthல lights வருது. குளோரோஃபில் ஏவால் சர்டன் வேவ்லென்த்தில் இருக்கக்கூடிய லைட்டை தான் அப்சார்ப் பண்ண முடியும்னா, ஆக்சசரி பிக்மெண்ட் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்தில் லைட்டை அப்சார்ப் பண்ணி குளோரோஃபில் ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த லைட் எனர்ஜியை. ஸோ குளோரோஃபில் ஏ தான் பிரைமரி பிக்மெண்ட். மீதி குளோரோஃபில் பி, கெரோட்டினாய்ட்ஸ், ஜாந்தோஃபில்ஸ் இவங்கெல்லாம் ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ். ஏன் இந்த ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் சொல்கிறோம்? குளோரோஃபில் ஏவை ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் வேவ்லென்ஸில் லைட்டை அப்சார்ப் பண்ணி குளோரோஃபில் ஏக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் ஆக்சசரி பிக்மெண்ட். ஆக்சசரி அப்படின்னாலே ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு தானுங்களே அர்த்தம். அடுத்து த லைட் ரியாக்ஷன். ஸோ ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ் அப்படின்னு இதை சொல்கிறோம். இது எங்கே நடக்குது? லைட் ரியாக்ஷன் தைலகாய்டில் நடக்குது. லைட் ரியாக்ஷன் தைலகாய்டில் நடக்குது. தைலகாய்டை அடுக்கி வச்ச மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் கிரானம் ஆர் ப்ளூரலில் கிரானா. ஸோ இந்த கிரானம் லைட் ரியாக்ஷன் கிரானமில் நடக்குது ஆர் தைலகாய்டில் நடக்குது. இப்போது இந்த லைட் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லைட்டை அப்சார்ப் பண்ணுது பிக்மெண்ட்ஸ். சன்லைட்டை பிக்மெண்ட்ஸ் அப்சார்ப் பண்ணுது தைலகாய்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ். ஓகே, லைட்டை அப்சார்ப் பண்ணதும் வாட்டரை அது ஸ்ப்ளிட் பண்ணுது. எப்படி? புரோட்டான்ஸ், ஆக்சிஜன், எலக்ட்ரான். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர்லேருந்து தான் ஆக்சிஜன் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடில் இருந்து கிடையாது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் ஆக்சிஜன் வருது வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் ப்ராசஸில் தான். அது லைட் ரியாக்ஷனில் நடக்குது. ஓகே, அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது? ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகையில் ஏடிபி சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் ஒரு ஏடிபி மாலிக்யூல் இனார்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ஏடிபி புரோட்டானோட சேர்ந்து என்ஏடிபிஹெச்ஆ ரெடியூஸ் ஆகுது. இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ஏடிபி ரிடக்டேஸ். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஹை எனர்ஜி இன்டர்மீடியேட்ஸ் ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் ப்ரொடியூஸ் ஆகிறது லைட் ரியாக்ஷனில் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்துங்க, லைட் ரியாக்ஷனை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் அண்ட் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனுக்கு இன்னொரு பேர் இசட் ஸ்கீம். ஏன் இதுக்கு இசட் ஸ்கீம்? இங்கே பாருங்கள், இப்படி சன் இப்படி வருதா, இப்படி வந்து இப்படி போகுது, பார்க்குறதுக்கு இப்படி திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா இசட் மாதிரி தெரியும். அதனால் இதுக்கு இசட் ஸ்கீம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு PS2ல இருந்து ஃபோட்டோ சிஸ்டம் 2ல இருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வழியாக ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு வந்து கடைசியாக என்ஏடிபி கிட்ட போய் என்ஏடிபியை என்ஏடிபிஹெச்ஆ ரெடியூஸ் பண்ணுறாரு இந்த எலக்ட்ரான்ஸ். இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன நடக்குதுன்னு. PS2 ஃபோட்டோ சிஸ்டம் 2ல லைட் அப்சார்ப் பண்ணப்படுது. அதுலேருந்து எலக்ட்ரான் மூவ் ஆகி போகுது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியாக போய் PS1 ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு வருது. ஃபோட்டோ சிஸ்டம் 1லேருந்து என்ஏடிபிக்கு போகிற எலக்ட்ரான் அதை என்ஏடிபிஹெச்ஆ ரெடியூஸ் பண்ணுது. இது எனர்ஜி மாலிக்யூல். அண்ட் இந்த இசட் ஸ்கீமில் ஏடிபி இனார்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ஏடிபியாக ஃபார்ம் ஆகுது. இந்த என்ஏடிபிஹெச்சும் இந்த ஏடிபியும் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன். ஒன் ஆஃப் த லைட் ரியாக்ஷன் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். இந்த எலக்ட்ரான் போணுச்சு பார்த்தீங்களா, இது என்ஏடிபியை என்ஏடிபிஹெச்ஆ ரெடியூஸ் பண்ணிடுச்சு. பட் இது ரிட்டர்ன் ஆகலை, அதனால் நான் சைக்ளிக். ஏன் நான் சைக்ளிக்? எலக்ட்ரான் வாட்டர்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகி போணுச்சு, திருப்பி வரல, அதனால் அதை நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் சொல்கிறோம். இங்கே ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் ஏன் சொல்கிறோம்? இங்கே ஏடிபி இனார்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து பாஸ்பாரிலேட் ஆகி ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். ஸோ ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். அதில் எலக்ட்ரான் போன எலக்ட்ரான் திருப்பி வராததுனால நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். நெக்ஸ்ட் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். இது ஸ்ட்ரோமா லேமல்லால நடக்குது. ஸ்ட்ரோமா லேமல்லாங்கிறது இந்த கிரானா இங்கொன்று இருக்குது, இதை கனெக்ட் பண்ணுற மெம்ப்ரெயின் தான் ஸ்ட்ரோமா லேமல்லா. ஸோ இந்த ஸ்ட்ரோமா லேமல்லால நமக்கு PS2 இருக்காது, ஆப்சென்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்க. அண்ட் என்ஏடிபி ரிடக்டேஸ் என்சைமும் இருக்காது. அப்போ என்ஏடிபி ரிடக்டேஸ் என்சைம் இல்லை, அப்போ PS2வும் இல்லை. ஸோ PS2 இல்லை, என்ஏடிபி ரிடக்டைஸ் இல்லைங்கிறதுனால என்ஏடிபி ப்ரொடக்ஷன் ஆகாது. என்ஏடிபிஹெச் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் ப்ரொடியூஸ் ஆகாது. ஏடிபி மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ இங்கே ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் சர்க்குலேட் வித்தின் PS1 ஒன்லி. ஸோ போன எலக்ட்ரான் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், எலக்ட்ரான் மூவ் ஆகுது, அப்படியே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வழியாக வருது, திருப்பியும் எலக்ட்ரான் PS1க்கே ரிட்டர்ன் ஆகி வந்துடுது. ஸோ சர்க்குலேட் பேக் ஆகிடுது. அதனால தான் இதுக்கு பேர் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். ஃபோட்டோனா லைட்டு, பாஸ்பாரிலேஷன்னா ஏடிபி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டுங்கிறதுனால ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். எலக்ட்ரான் எங்கேருந்து போணுச்சோ அங்கேயே திருப்பி வந்ததுனால சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். இது எங்கே நடக்குதுன்னா ஸ்ட்ரோமா லேமல்லேல நடக்குது. கிரானா லேமல்ல நடக்கிறது நான் சைக்ளிக். ஏன்னா அங்கே NADP ரிடக்டேஸ் இருக்கும், PS2 இருக்கும். இங்கே நடக்கிறது சைக்ளிக். ஏன்னா இங்கே NADP ரிடக்டேஸ் இல்லை, PS2வும் இல்லை, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட்டில் ஒன்லி ATP மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும், NADPH ப்ரொடியூஸ் ஆகிருக்காது, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகியிருக்காது சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில். எப்போ இது நடக்குது? எப்போ லைட் ஆஃப் வேவ் லென்த், லைட்டோட வேவ் லென்த்து 680 நேனோமீட்டர் அவ்வளோ மட்டும்தான் இருக்கோ, 680 நேனோமீட்டருக்கு கம்மியாக இருக்கோ, அப்போ இந்த PS1 மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும், சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் நடக்கும். இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கேல்வின் சைக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது இது டார்க் ரியாக்ஷன். இப்போ இது வரைக்கும் பார்த்தது லைட் ரியாக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது டார்க் ரியாக்ஷன், C3 பாத்வே அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லா ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸ்லையும் நடக்குது. நோட் பண்ணுங்க, C3 பிளான்ட், C4 பிளான்ட்ஸ் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு இந்த கேல்வின் சைக்கிள் C3 பாத்வே நடக்குது. எங்கே நடக்குது C3 சைக்கிள்? கேல்வின் சைக்கிள் மெல்வின் கேல்வின் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் கேல்வின் சைக்கிள். ஸ்ட்ரோமால நடக்குது. டார்க் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் தான் கேல்வின் சைக்கிள். கேல்வினை கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் கேல்வின் சைக்கிள். எங்கே நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரோமால. ஸ்டெப் நம்பர் 1 கார்பாக்சிலேஷன். இந்த கார்பாக்சிலேஷனில் ருபிஸ்கோ என்சைம் ஒரு கார்பன் டை ஆக்சைடை RUBP, இந்த 5 கார்பன் காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட இது 5 கார்பன், கார்பன் டை ஆக்சைடில் 1 கார்பன் இருக்குது. ஸோ 5 கார்பன் + 1 கார்பன் 6 கார்பன் காம்பவுண்டாக மாறும். பட் அது ஹைலி அன்ஸ்டேபிள்ங்கிறதுனால 2 3 கார்பன் காம்பவுண்டாக உடஞ்சி 2 molecules of 3 PGA. 3ங்கிறது இங்கே எதை சொல்லுதுன்னா பாஸ்பேட்டோட பொசிஷன். 3rd கார்பனில் பாஸ்பேட் இருக்கும், பாஸ்போகிளிசரிக் ஆசிட். கிளிசரிக் ஆசிடில் 3rd கார்பனில் இந்த பாஸ்பேட் இருக்குது, அதான் 3 PGA. 2 molecules ப்ரொடியூஸ் பண்ணிடுது. இதை கார்பாக்சிலேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்கிறோம். செகண்ட் ஸ்டெப் ரிடக்ஷன். ரிடக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரையோஸ் பாஸ்பேட் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த 3 PGAலேருந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ATP செலவாகிறது, NADPH செலவாயிடுது, யூட்டிலைஸ் ஆகிடுது. லைட் ரியாக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆன ATPயும் NADPHும் இங்கே செலவாகி போயிடுது. எனர்ஜி தேவை எதுக்கு? ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் குளுக்கோஸ். ஓகே, இதில் ட்ரையோஸ் பாஸ்பேட்டில் சில ட்ரையோஸ் பாஸ்பேட் வந்து குளுக்கோஸ் சிந்தசிஸ்க்கு போயிடும், சில ட்ரையோஸ் பாஸ்பேட் வந்து எகெயின் நமக்கு RUBP-யாக ரீஜெனரேட் ஆகிடும். இங்கே RUBP-யாக ரீஜெனரேட் ஆகும், அப்பையும் நமக்கு ATP செலவாகும். இது விட்டுருங்க. ADP + இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டாக எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், செலவாகும். ஓகே, இப்போ நெட் காஸ்ட்னா என்ன? செலவாகிறது. 1 குளுக்கோஸ் மாலிக்யூலுக்கு 18 ATP 12 NADPH செலவாகும். இங்கே பாருங்க, இங்கே 2 வந்துடும், இங்கே 2, இங்கே 1, மொத்தம் 3 ATP, இங்கே ஒரு NADPH. அப்போ 3 இங்கே 2 NADPH, ஆக்சுவலி 2 NADPH, 3 ATP 2 NADPH, ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ண தேவை. அப்போ 6 கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணாதான் ஒரு குளுக்கோஸ் உங்களுக்கு கிடைக்கும், C6H12O6. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு 3 ATP 2 NADPHனா, ஏன்னா இங்கே 2 மாலிகூல்ஸ் இருக்கிறதுனால இங்கே 2 ATP வரும். ஓகேங்களா? 2 NADPH வரும். ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு 3 ATP + 2 NADPH, ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு 3 ATP 2 NADPH அப்படின்னா 6 கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஒரு குளுக்கோஸ் கிடைக்கும். அதனால தான் இங்கே ஒரு குளுக்கோஸ்க்கு 6 18 ATP, 6 12 NADPHன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த C4 பாத்வே ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் கண்டுபிடிச்சாங்க. இதில் ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் ஏன் C3 சைக்கிள்னு வச்சாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட், அதனால் இதுக்கு பேர் C3 சைக்கிள். அப்போ இதுக்கு ஏன் C4 பாத்வேன்னு வச்சாங்க? ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் காம்பவுண்ட் 4 கார்பன் காம்பவுண்ட், ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற 4 கார்பன் காம்பவுண்ட், அதனால் இதுக்கு பேர் C4 பாத்வேன்னு வச்சாங்க. கண்டுபிடிச்சவர் ஹேட்ச் அண்ட் ஸ்லாக். ஸோ ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன?
அடாப்டேஷன் ஃபார் ட்ரை ட்ராபிக்கல் ரீஜன். ஸோ டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ட்ராபிக்கல்னா அதிகமான வெயில் இருக்கக்கூடிய இடத்துல கூட இந்த C4 பிளான்ஸ் வளரும். மெய்ஸ், மக்காச்சோளம், அது சொல்கிறோம் இல்லையா, சொர்க்கம், நார்மல் சோளம், ரெண்டுமே சோளம் தான். மெய்ஸும் சோளம் தான், சொர்க்கமும் சோளம் தான். சொர்க்கம்ங்கிறது குட்டி குட்டியாக சிவப்பு கலரில் இருக்கும். மெய்ஸுங்கிறது மக்காச்சோளம், நம்ம நல்லா வேக வச்சு திம்போம்ல அது. இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது கிரான்ஸ் அனாட்டமி. கிரான்ஸ் அனாட்டமினா என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய பண்டில் ஷீட் செல்ஸ், இங்கே பாருங்கள் இதில் காமிச்சிருப்போம். இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பண்டில் ஷீட்னா என்ன அர்த்தம்னா வாஸ்குலார் பண்டிலோட ஷீத்னா கவர்னு அர்த்தம். வாஸ்குலார் பண்டிலோட கவர் திக் வால்டு செல்ஸாக பார்க்கறதுக்கு மலர் வளையம் மாதிரி இருக்கும். ரீத்னா மலர் வளையம், இறந்து போனவங்களுக்குலாம் வைப்பாங்கல்ல, அந்த மலர் வளையம் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் கிரான்ஸ் அனாட்டமி. கிரான்ஸ்னா ரீத்னு அர்த்தம், மலர் வளையம்னு அர்த்தம். பண்டில் ஷீட் மலர் வளையம் மாதிரி திக் வால்டு செல்ஸால் ஆகியிருக்கிறதுனால பண்டில் ஷீட் செல்ஸை கிரான்ஸ் அனாட்டமியோட இருக்குன்னு சொல்கிறோம். எங்கே C4 பிளான்ட்ஸில் மட்டும். கீ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் கிடையாது, ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இங்கே இல்லை, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் கிடையாது, ஆனால் ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இல்லை ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் நடக்குது. அதாவது லாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லாஸ் ஆகுது. அண்ட் சுகர் சிந்தசிஸ் ஆகிறதில்ல, ஏடிபியும் ப்ரொடியூஸ் ஆகிறதில்ல. அப்போ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுங்கிறது லைட் இருக்கும்போது நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன். பிளான்ஸில் டே டைமில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடந்துச்சு அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சி போயிடும். பட் C4 பிளான்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே கிடையாது, அதனால் ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் C3 பிளான்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும் போது நமக்கு ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும். அடுத்த ஸ்லைடில் அதை டீட்டெயிலாக பார்ப்போம். பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் இன் C4 பிளான்ஸ் யாருன்னா பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட். பாஸ்போஈனால் பைருவேட்னாலும் பைருவிக் ஆசிட்னாலும் ஒன்று தான். மீசோஃபில் செல்ஸில் இவர் தான் ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணுறாரு. பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் யாருன்னா பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட். அவங்க சேர்ந்து தான், இது ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட், இது ஒரு கார்பன், ஸோ 4 கார்பன் காம்பவுண்ட் ஆக்சுவலாஸ்டிக் ஆசிட் வராங்க. இது மேலேட்டாக கன்வெர்ட் ஆகி இது மீசோஃபில் செல்ஸில் இருந்து இவர் பண்டில் ஷீட் செல்ஸ்க்கு போகிற. பண்டில் ஷீட் செல்ஸில் தான் C3 சைக்கிள் நடக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுங்க, இது C4 பிளான்ஸ். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் சொன்னீங்க, அது ஒரு லாஸ், அது ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது, அதாவது என்விரான்மெண்ட்டில் ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு லோவாக இருக்குது. ஸோ ஹை ஆக்சிஜன் இருக்கும்போது லோ கார்பன் டை ஆக்சைடாக இருக்கும்போது நமக்கு ஆக்சிஜனேஸ் அப்படிங்கிற என்சைமோட ஆக்டிவிட்டி, அதாவது ருபிஸ்கோ டூயல் என்சைம்னு சொல்லுவாங்க. ஒன்று கார்பாக்சிலேஸ், இன்னொன்று ஆக்சிஜனேஸ். இதில் ஆக்சிஜனேஸோட ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாகி கார்பாக்சிலேஸோட ஆக்டிவிட்டி குறைஞ்சி போயிடும். அப்போ இது அதிகமாக போய் ஆக்சிஜனோட பைண்ட் ஆயிரும், கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆகாது. ருபிஸ்கோ என்சைம் கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சுகர் ப்ரொடியூஸ் ஆகாது, கார்போஹைட்ரேட் ப்ரொடியூஸ் ஆகாது, குளுக்கோஸ் வராது. ஆக்சிஜனோட பைண்ட் ஆகிட்டு இருக்கும்போது என்னாகும், உங்களுக்கு எனர்ஜி தேவையில்லாமல் செலவாகிட்டு இருக்கும். ஸோ ருபிஸ்கோ ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆக்சிஜனோட பைண்ட் ஆகுது. இதுக்கு சுச்சுவேஷன் என்விரான்மெண்ட்டில் ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு குறைவாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போது இது ஒரு வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ். எது? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஏன்? இங்கே ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகி போயிடும், ஃபிக்ஸ் ஆகாது. அண்ட் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்போ ஏடிபியும் ப்ரொடியூஸ் ஆகாது, சுகரும் ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ எனர்ஜி லாஸ் தான். அண்ட் கேல்வின் சைக்கிள் ஒரு வேளை நடக்கும்போது உங்களுக்கு சுகர் ப்ரொடியூஸ் ஆகும், ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கேல்வின் சைக்கிளோட அளவு குறைஞ்சி போயிடும் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா. ஏன்னா கேல்வின் சைக்கிளுக்கும் ருபிஸ்கோ என்சைம் வேணும், ஆனால் கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டியோட வேணும். ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கேல்வின் சைக்கிளுக்கு ருபிஸ்கோ என்சைமோட அவைலபிலிட்டி குறைஞ்சி போயிடுறதுனால லாஸ் ஆஃப் ஏடிபி ஆஸ் வெல் அஸ் அந்த கார்போஹைட்ரேட் தயாரிக்கிறது குறைஞ்சி போயிடுது. ஸோ நோ ஏடிபி ஆர் நோ சுகர் இஸ் ப்ரொடியூஸ்ட். இன்ஸ்டன்ட் கார்பன் டை ஆக்சைடு, தேவையான கார்பன் டை ஆக்சைடை வேற ரிலீஸ் பண்ணிடுது. அதனால இது ஒரு வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ். என்னென்ன ஆர்கனல்ஸ் இன்வால்வ் ஆகுது? நீட் பாயிண்ட்ல ரொம்ப முக்கியம். கிளைகோலேட் அப்படிங்கிறது குளோரோபிளாஸ்டில் ஃபார்ம் ஆகி, குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஆர்கனலில் ஃபார்ம் ஆகி பெராக்சிசோமுக்கு வருது. இந்த பெராக்சிசோம்ல இருந்து அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு கிளைசினா கன்வெர்ட் ஆகி வருது. ஓகேங்களா? அப்போது குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம், மைட்டோகாண்ட்ரியா 3 ஆர்கனல்ஸ் நமக்கு இன்வால்வ் ஆகுது. எதில்?
ஃபோட்டோரெஸ்பிரேஷனில். ஓகே. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தா பிளாக்மேன்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட் இது எல்லாமே இருக்குது. இதில் எது ரொம்ப குறைவாக இருக்கோ அது ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்டாப் பண்ணிடும். கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்குது, லைட்டு கம்மியாக இருக்குது. லைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு ஓரளவு கம்மியாக இருக்குன்னா லைட்டு மட்டும்தான் ஒரு நேரத்தில் ஒரு ஃபேக்டர் தான் ஃபோட்டோசிந்தசிஸை போய் நிறுத்துவார், அஃபெக்ட் பண்ணுவாருங்கிறது பிளாக்மேனோட லா. ஸோ அது போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the rate is determined by the factor at its suboptimal level. ஏதாவது ஒரு ஃபேக்டர் அதுக்கு ஆப்டிமல் அப்படிங்கிறது தேவையான அளவு இருக்கிறது, அதிகமும் உள்ள கம்மியும் உள்ள தேவையான அளவுக்கு ஆப்டிமல் லெவலில் ஃபோட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆப்டிமல் லைட்டை விட லைட் கம்மியாகும் போது லைட் தான் ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்டாப் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடோட ஆப்டிமல் லெவல்லேருந்து குறையும் போது கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்டாப் பண்ணுங்கிறது பிளாக்மேனோட லா. ஓகே, இப்போ லைட்டோட குவாலிட்டி, இன்டென்சிட்டி, டியூரேஷன் இந்த மூணுமே ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர். இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்கும். அதே போல் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கும்போது C4 பிளான்ஸுக்கு 360 ppmலேயே ஹையஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். C3 பிளான்ஸில் 450 ppmல தான் அதிகமான ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். நமக்கு 500 ppm வரைக்குமே ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு NCERTல கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிங்க. டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் C4 பிளான்ஸுக்கு அதிகமான டெம்பரேச்சர் ஆப்டிமம், ஹை டெம்பரேச்சர் போனால் கூட அது நடக்கும். C3 பிளான்ட்டுக்கு குறைவான அளவு, அது அடுத்த ஸ்லைடில் என்ன டெம்பரேச்சர்னு பார்த்துக்குவோம். வாட்டர் அப்படிங்கும் போது ஓப்பன் ஸ்டொமேட்டா எப்போ ஓப்பன் ஆகும்? வாட்டர் இருக்கும்போது. வாட்டர் இருந்தால் ஸ்டொமேட்டோ ஓப்பனாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், ஸோ தட் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். வாட்டர் இல்லாதப்ப ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகி போயிடும், ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ வாட்டரும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ இந்த டேபிள் நமக்கு தெரியும், டேபிள் 11.11 நமக்கு எதில் கொடுத்துருக்கு, 11.1 எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் சாப்டரில் NCERT புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆன்சரோட நம்ம போட்டுட்டோம். செல் டைப் கேல்வின் சைக்கிள் நடக்கிறது. கேல்வின் சைக்கிள் C3 பிளான்ட்ஸ்லையும் நடக்குது, C4 பிளான்ட்ஸ்லையும் நடக்குது. கேல்வின் சைக்கிள்ங்கிறது டார்க் ரியாக்ஷன். C3 சைக்கிள் C3 பிளான்ட்ஸில் மீசோஃபில்ல நடக்குது, C4 பிளான்ட்ஸ்லையும் C3 சைக்கிள் நடக்குது, பண்டில் ஷீட்டில் நடக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின், நோட் பண்ணுங்க. அடுத்து செல் டைப் இன் விச் த இனிஷியல் கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் அக்கர். ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலேஷன் ஃபிக்சேஷன் எங்கே நடக்குது? C3ல ஒரே ஒரு கார்பாக்சிலேஷன் தான் மீசோஃபில் செல்ஸில். C4 செல்ஸில் மீசோஃபில், பண்டில் ஷீட் செல்ஸ் ரெண்டு கார்பாக்சிலேஷன் நடக்கும். அதில் இனிஷியலாக மீசோஃபில் செல்ஸில் ஃபஸ்ட்டு நடக்கிறது. ஹவு மெனி செல் டைப்ஸ் டஸ் த லீஃப் ஹேவ் தட் ஃபிக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு? எத்தனை டைப் ஆஃப் செல்ஸில் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்குது? C3 பிளான்ஸ் ஒன்று தான் மீசோஃபில், C4 பிளான்ஸ் ரெண்டு. பண்டில் ஷீட் செல்ஸில் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகுது, மீசோஃபில் செல்ஸில் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகுது. பண்டில் ஷீட் செல்ஸில் C3 சைக்கிள் நடக்கும், மறந்துடாதீங்க. எதில்? C4 பிளான்ஸில். which is the primary carbon dioxide acceptor? C4 பிளான்ஸுக்கு RUBP, C3 பிளான்ஸுக்கு பாஸ்போஈனால் பைருவேட். நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன் த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார். RUBP தான் இங்கே. RUBPங்கிறது 5 கார்பன் காம்பவுண்ட், இவன் 3 கார்பன் காம்பவுண்ட். ஸோ இவனோட கார்பன் டை ஆக்சைடு சேரும் போது 4 கார்பன் காம்பவுண்ட் கிடைக்கிறதுனால தான் இதுக்கு பேர் C4 பிளான்ஸ். இவனோட ஒரு கார்பன் சேர்ந்தால் 6 கார்பன் காம்பவுண்ட் கிடைப்பான், பட் இவன் ஹைலி அன்ஸ்டேபிள்ங்கிறதுனால 2 3PGAவா, தேர்ட் கார்பனில் பாஸ்பேட் இருக்கிறதுனால 3PGA பிரியும் போது C3 பிளான்ஸ்னு பேர் வச்சாங்க, 3 கார்பன் காம்பவுண்ட். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன் த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ், இதை பார்த்தாச்சு. விச் இஸ் த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ப்ராடக்ட்? பாஸ்போக்ளிசரிக் ஆசிட். யாருக்கு? C3 பிளான்ஸுக்கு. C4 பிளான்ஸுக்கு OAA, ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். இது ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட், ஸோ C3 சைக்கிள். இது ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட், ஸோ C4 பிளான்ஸ். அடுத்து டஸ் த பிளான்ஸ் ஹேவ் ருபிஸ்கோ? ரெண்டுக்குமே ருபிஸ்கோ வேணும். எங்கெல்லாம் C3 நடக்குதோ அங்கெல்லாம் ருபிஸ்கோ இருக்கும். RUBP, கார்பாக்சிலேஸ் அண்ட் ஆக்சிஜனேஸ். டஸ் த பிளான்ட் ஹேவ் பெப்கேஸ், பாஸ்போஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஷன் அந்த என்சைம்? C4 பிளான்ஸில் அது இருக்கும், C3 பிளான்ஸில் அது இருக்காது. C3 பிளான்ஸுக்கு பெப்கேஸ் தேவையில்லை. விச் செல் இன் த பிளான்ஸ் ஹேவ் ருபிஸ்கோ அப்படின்னா C3 பிளான்ஸில் C3 சைக்கிள் மீசோஃபில்ல செல் நடக்கும், இங்கே பண்டில் ஷீட் செல்ஸில் நடக்கும், நோட் பண்ணிக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ரேட் அண்டர் ஹை லைட் கண்டிஷன். இங்கே வந்து லைட் அதிகமாக இருக்கும்போது C3 பிளான்ஸில் மீடியமாக தான் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்கும், பட் C4 பிளான்ஸில் ஹை அதிகமான கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்கும். ஏன்னா அது ட்ராபிக்கல் ஹை டெம்பரேச்சர் ரீஜனுக்கு அடாப்ட் ஆகியிருக்கு. அதுக்கடுத்து வெதர் ஃபோட்டோரெஸ்பிரேஷன் இஸ் ப்ரெசன்ட் அட் லோ லைட் இன்டென்சிட்டிஸ்.
லோ லைட் இன்டென்சிட்டிஸில் ரெண்டுமே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. வெதர் photorespiration is present at high light intensities na C3 plants la photorespiration high inga negligible, almost absent. Photorespiration C4 plants la almost absent. So photorespiration low carbon dioxide concentration nadakuma, yes. Carbon dioxide concentration குறையும் போது C3 plants la ரொம்ப ஹையரா photorespiration நடக்கும். இங்க எப்பவுமே photorespiration நடக்காதுங்க, என்ன சிச்சுவேஷன்னாலும். ஃபோட்டோரெஸ்பிரேஷன் ஹை கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனில் எங்கேயுமே நடக்காது. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆர்யூபிபி கார்பாக்சிலேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடோட போய் பைண்ட் ஆகிக்குவார் சமத்தா, பிரச்சனை இல்லை. டெம்பரேச்சர் ஆப்டிமம் 20 to 25 டிகிரி. நீட் கொஷின் நோட் பண்ணுங்கள். யாருக்கு? C3 பிளான்ஸுக்கு. C4 பிளான்ஸுக்கு 30 to 40 டிகிரி நோட் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும்போது ரைஸ், வீட், பார்லி இதெல்லாம் வந்து C3 பிளான்ஸ். மெய்ஸ், சுகர் கேன், சொர்க்கம் இதெல்லாம் வந்து C4 பிளான்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸோட ஒன் ஷார்ட் ரிவிஷன் குயிக்காக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப்க்கு நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் இதே மாதிரி பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ.